சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் வானொலி சூரியனின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போக. ரஜினி இமயமலைக்கும் ரசிகர்களின் வெறித்தனமான நேசிப்புக்கும் இடையில் சூப்பர் ஸ்டார் என்ற மந்திர நாமத்தால் அர்ச்சிக்கப்படும் தமிழ் திரைப்பட உலகின் காந்தம் ரஜினிகாந்த். நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். இந்த மந்திரம் கடந்த 3 தசாப்தங்களாக ரசிகர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பும் ஸ்டைல் மந்திரம். டிசம்பர் 12 வழமையாக இது ரஜினி நாள். இம்முறை இது லிங்கா நாள். நான் எந்த வேலையா இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சாதான். ரஜினிகாந்தின் திரைவாழ்வில் மிக அபூர்வமாக அவரது பிறந்த நாளன்றே ஒரு படம் வெளியாகிறது. இந்த லிங்கா பல வகையிலும் ரஜினிக்கும் ரசிகருக்கும் ஒரு முக்கியமான பெருவிருந்து. 2010 இந்திரனுக்கு பிறகு ரஜினியாகவே தோன்றும் திரைப்படம். இந்திரனுக்கு பின் ராவணில் சிறு பாத்திரம், கோச்சடையானில் கார்ட்டூனாக வந்த ரஜினியால் தீரவில்லை ரசிகர் தாகம். இடைநடுவே வந்த சுகவீனம் ரஜினியை மருத்துவ படுக்கையிலும் தள்ளிவிட உலகெங்கும் பிரார்த்தனைகள், ரஜினிக்காக நேர்த்திகள். சூப்பர் ஸ்டாரின் சகாப்தம் முடிந்தது என அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்று போட்டியை வைக்கும் அளவுக்கு இந்திய தமிழக ஊடகங்கள் ரஜினிக்கு முடிவு கட்டியிருந்தன. ஆனால் லிங்கா மீண்டும் ரஜினி ரசிகர்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சி இருக்கிறது. லிங்கா பற்றிய முதல் அறிவிப்பு வந்தது முதல் தீ போல பரபரப்பு பற்றி கொண்டது. பாடல்கள், டீசர், ட்ரெய்லர் என்று இந்த பரபரப்பு எகிரி மீண்டும் திசையெங்கும் சூப்பர் ஸ்டார் என்று பேச்சானது. கொஞ்சமாவது பிறந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அதிகமா பேச. ரஜினிகாந்தின் குருநாதர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஒருமுறை சொன்னது போல, சூப்பர் ஸ்டார் என்பது அவருடைய பட்டமோ பெருமையோ கிடையாது. அது ரஜினியின் மற்றொரு பெயர் போல, ஏன் அதுவே அவருடைய பெயரன் ஆகிவிட்டது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் கண்ணுகேடு. சூப்பர் ஸ்டார் எனும் அந்தஸ்து என்பது ரஜினியின் தலையில் வீற்றிருக்கும் மகுடம் அல்ல, அவரது தலையின் பின்னே இருக்கும் ஒளிவட்டம். மகுடத்தை ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் கொடுக்க முடியும், ஆனால் ஒளிவட்டம் என்பது தனித்தன்மையானது. சில பேர் சொல்லி திருந்துவாங்க, சில பேர் அனுபவப்பட்டு திருந்துவாங்க, சில பேரை உதைச்சாதான் திருந்துவாங்க. உங்களை எல்லாம் உதைச்சுதான் திருத்தணும்னு ஆண்டவன் சொல்றான். அருணாச்சலம் முடிக்க. பாபாவின் தோல்விக்கு பிறகு ரஜினியின் ஒவ்வொரு படமுமே ரஜினியின் இறுதி படம் என்று எண்ணப்படுவதும், அதே சமயம் இதோ அரசியலுக்கு வருகிறார், மாற்றம் தருகிறார் என்று ரஜினி ரசிகர்கள் எண்ணுவதும் வழமையானது. ஐயா, யார் தப்பு செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன், நான் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்பேன். நான் இப்பவும் சொல்றேன், என்ன இந்த பாபா அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும், இன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கு. ஆனால் ரஜினி ஒரு ஆச்சரியம். அன்று கண்டக்டர், நேற்று நடிகர், இன்று அல்ல இன்றும் சூப்பர் ஸ்டார், நாளை என்று அடிக்கடி ரஜினி தனது ஸ்டைலில் சொல்வது போல, நாளை என்பது யாருக்குமே தெரியாத ஒன்றாகவே இருக்கிறது. முக்கியமாக ரஜினியை பொறுத்தவரையில் இப்பொழுது ரஜினிக்கு பல திசையிலும் அரசியல் வலை விரிக்கப்படுவதாக ஒரு பேச்சு. ஆனால் ரஜினியை பொறுத்தவரையில் சினிமாவில் இருந்து ஓய்வு என்பது ஒரு மூச்சு கூட இல்லை. மறுபக்கம் அரசியலை பற்றி கேட்டால் மர்மமாக புன்னகைக்கிறார், மௌனமாக இருக்கிறார், மர்மமான அறிக்கைகளை வெளியிடுகிறார், மையமாகவே இருந்து வருகிறார் ரஜினி. இதான் என் ஊரு, இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன்? இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும்.
இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இவர் ஒரு ஆச்சரிய புயல். ரஜினி எனும் அதிசயத்தின் பல அங்கங்களில் உழைப்பு இருக்கிறது, மக்களை கவரும் வசியம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, இதிலே எளிமையும் இருக்கிறது. இதனால்தான் ரஜினி என்பவர் அந்த கால ரசிகர்கள் முதல் இந்த கால இளசுகள் முதல் குழந்தைகள் வரை அத்தனை பேரையும் கவர்ந்த ஒருவராக இருக்கிறார். என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா? என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பது முறை அல்லவா? அண்மையில் ரஜினிகாந்துக்கு இந்திய மத்திய அரசினால் திரைப்பட உலகின் 100 ஆண்டு கடந்த மாபெரும் மனிதர் என்ற விருது வழங்கப்பட்டது. இது ரஜினிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஹிந்தியில் வட இந்தியாவில் ரஜினியை நக்கல் செய்து பல நகைச்சுவைகள் வெளிவருவது உண்டு. ஆனால் தமிழர்கள் இதை பார்ப்பது தங்களுக்கு நேருகின்ற ஒரு கிண்டலாக, தங்களை பார்த்து வட இந்தியா அடிக்கின்ற ஒரு நக்கலாக. காரணம், ரஜினிகாந்த் இப்பொழுது இந்தியாவில் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே தமிழ் திரைப்பட ரசிகர்களால் நோக்கப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற தமிழின் அடையாளமாகவே விளங்குகிறார். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ரஜினியின் அயராத கடமையான உழைப்பு என்பது அவரது அழுத்தமான அடையாளம். ரஜினியின் நம்ப முடியாத வளர்ச்சி அதிர்ஷ்டம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். விளக்க முடியாத ஏதோ ஒரு அம்சம் இவரது வளர்ச்சிக்கு பின் இருக்கிறது என்பது உண்மைதான். அதை கடவுள் அருள் ஒன்றோ அதிர்ஷ்டம் ஒன்றோ விளங்கா புதிர் ஒன்றோ அவரவர் பார்வைக்கேற்ப வியாக்கியானம் அளிக்கலாம். ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவரது கடுமையான உழைப்பு, நேர காலம் பார்க்காத அர்ப்பணிப்பான உழைப்பு தான் இதற்கான முக்கியமான காரணம் என்றால் அதில் மிக இல்லை. ஒரு சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. இது போல ரஜினியின் எளிமை பற்றியும் சொல்லித் தெரிய வேண்டிய தேவையில்லை. சினிமா வாழ்க்கையையும் நிஜ வாழ்க்கையையும் வேறு வேறு என்று மிக அழகாக பிரித்து பார்க்க தெரிந்த பக்குவம் அவரிடத்தில் உள்ளது. ரஜினியை தவிர அரிதாரம் பூசாமல் தன் உருவத்தை பற்றி கவலையப்படாமல் ஒரு நடிகர் பொது நிகழ்ச்சிக்கு வருவது என்பது மிக மிக அரிதான விஷயம். இதனால் தான் ரஜினி என நாமம் இன்று வரை உச்சரிக்கப்படுகின்ற ஒரு மந்திரமாக இருந்து வருகிறது. பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முன்னணி நடிகராக சூப்பர் ஸ்டார் என்ற நாமத்தோடு ரஜினி வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். ரஜினிக்கு இனிய வாழ்த்துக்கள் சூரியனிடமிருந்து, சூரிய சொந்தங்களிடமிருந்து, இலங்கையிடமிருந்து. லிங்கா வரட்டும், ரஜினியை ரஜினியாக மீண்டும் பார்ப்போம், மீண்டும் பார்ப்போம், மீண்டும் பார்ப்போம். See you soon. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் வானொலி சூரியன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ கூடவே பிறந்தது என்னைக்கும் போக